ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் வேலைக்குன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்த வண்டி ஒன்று நம்ம சோழன் வண்டி மேலே இடிச்சிருது. உடனே நம்ம சோழன் இறங்கி போய் உனக்கு கண்ணு தெரியுதாடா, எப்படிடா வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. ஆனால் எதிர்த்தாப்புல வந்த வண்டியில் உள்ளவன் கொஞ்சம் பணக்காரன் போலுக்கு. அவன் பணத்து முறையில் என்னடா என்கிட்டே எகிரிட்டு வர, ஓ மேலே தான் தப்பு, அதை நான் ப்ரூவ் பண்ணட்டான்னு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தான் தப்பான ரூட்டில் வந்திருக்கன்னு நம்ம சோழன் சொன்னாலுமே நம்ம சோழன் மேலே முன்னக்கூட்டியே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம சோழனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. சோழன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் தான் தப்பான வழியில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நம்ம சோழன் சொல்கிறத அங்கே யாருமே கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறதுனால போலீஸ் அவங்க பேச்சு தான் கேட்டு நடக்கிறாங்க. உடனே நம்ம சோழன் வீட்டில் இருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. நம்ம சேரனனுக்கு விஷயம் தெரியவுமே ரொம்பவே பதட்டப்பட்டு நம்ம நிலாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சோழன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே பாண்டியன் அலறி அடிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இங்கே நிலாவுமே மேனேஜ்மெண்ட்டில் போய் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுமே சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நிலா போனதுமே இவங்க இப்போ தான் வந்தாங்க, அதுக்குள்ளே பெர்மிஷனுங்கிறாங்க. வேலையுமே ஒழுங்காக செய்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடிஞ்சு பேசுகிறாங்க. நிலா காதில் இது விழுந்தாலுமே இப்போ அதை கவனிக்கிறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால நம்ம சோழனை தேடி கிளம்பி போகிறாங்க. அப்படி வெளியில் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பல்லவனோட அம்மாவை பார்க்குறாங்க. இவங்க கிட்ட நம்ம பேசலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுமே அதே ஆட்டோவில் வரதுனால ஏதாவது நம்ம பேசலாமான்னு நிலா தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நிலாவை கவனிக்க தான் செய்கிறாங்க. நிலாவை பற்றி நம்ம பல்லவனோட அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்போது நிலாவுமே நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கட்டுமான்னு சொல்கிறாங்க. சரி கேளுங்கன்னதுமே இல்லை நீங்கள் தான் பல்லவனோட அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுமே ஆமாம் அப்படின்ட்டு மட்டும் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. நிலா ஆனால் ரொம்பவே பதறி போய் ஃபோனில் பேசிட்டு இதோ வந்துடுது என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக போகிறத அவங்க கவனிக்கிறாங்க. சரி நிலா அப்படி எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மாவுமே நின்று பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. பல்லவனோட அம்மா இதை கவனிச்சாலுமே சரி நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா உள்ளே போய் பார்க்கும்போது சோழனை போலீஸ்காரங்க ரொம்பவே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எதுக்குடா நீ தானடா தப்பாக ஓட்டிட்டு போயிருக்க, அவங்கள சொல்கிற, ஆளையும் மொண்டையும் பாரு, எப்படி ரவுடி பைய மாதிரி இருக்க, சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. இது எதையுமே நம்ம சேரனாலையும் அதுக்கப்புறம் நம்ம நிலாவாலையும் பார்க்கவே முடியலை. அதுக்கப்புறம் திரும்பவுமே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, அவனோட வாழ்க்கையே பேரும் எஃப்ஐஆர் மட்டும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ்காரங்கள விடாப்பிடியாக இருக்கிறாங்க. நான் எஃப்ஐஆர் போடுவேன், இவன் இங்கே வந்து எவ்வளோ ரவுடிசமாக திம்மராக பிஹேவ் பண்ணுறான்னு பாருங்கள், வீட்டிலலாம் இவனை சொல்லி வளர்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏகத்தாளமாக பேசுகிறாங்க. இதை பார்த்ததுமே சோழனுக்கு இன்னுமே தான் கோபம் வருது. ஏன்னா அவங்க தப்பு பண்ணால் நம்ம இதெல்லாமே பொறுத்துக்கலாம், தப்பே பண்ணாமல் நான் ஏன் இதெல்லாமே பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு சோழன் இன்னுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிறத கேட்க கேட்க போலீஸ்க்கு இன்னுமே சோழன் மேலே கோபம் வருது. அப்போது நிலா முன்னாடியே சோழனை கை நீட்டி அடிச்சிருந்தாங்க போலீஸ். இதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்பவே அவமானமாகிடுது. நிலா முன்னாடி இப்படி நம்மளை அடி வாங்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த தப்புமே பண்ணாததுனால சோழனுக்குமே கோபம் வரதான் செய்யுது. அதனால் சோழன் கொஞ்சம் முறைப்பாகவே தான் இருக்கிறாங்க. சோழனை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சோழனை அடிக்க புகையில நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், யாருடான்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது பல்லவனோட அம்மா. இது யாருங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இவங்க யாருக்குமே பிடிபடலை. அப்போ கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது தான் நம்ம சேரன் நமக்கு தெரியுது இது பல்லவனோட அம்மான்னு சொல்லிட்டு. இவங்க இங்கெங்கே வந்தாங்க, இவங்கள காணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரெல்லாம் தேடுனா இவங்க இங்கே வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக். அப்படி எல்லாருமே ஷாக்காகி அவங்கள பார்க்கும்போது உள்ளே வந்த பல்லவனோட அம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போலீஸ் நக்கலாம், இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் ஒழுங்காக நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி நிலாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க.
இதை கேட்ட பல்லவனோட அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸுமே என்னம்மா பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி காதில் வைக்கிறாங்க. பார்த்தா அங்கே அந்த ஏரியாவோட எம்எல்ஏ தான் பேசுகிறாங்க. என்னம்மா உனக்கு எம்எல்ஏவே தெரியும்னு சொல்லியிருந்தா நான் அப்போவே இவங்கள விட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வெளியே போக சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சோழன் கிட்ட அவங்களோட லைசன்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க. அதை போலீஸே கையில் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை பார்த்ததுமே நீலா, சேரனன், சோழன் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இவங்க வந்த உடனே எப்படி இப்படி விட்டுட்டாங்க? அப்படி இவங்களுக்கு எல்லாரையுமே தெரியும்னா ஏன் இது வரைக்கும் பல்லவனை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு கேள்வி இருக்க தான் செய்யுது. அவங்க வெளியில் வந்ததுமே நம்ம சேரனன் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பல்லவனோட அம்மாவை. அதுக்கு பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் வரதுக்கான நேரம் இது இல்லை. எப்போ எனக்கு தோணுதோ அப்போ கண்டிப்பாக நான் அங்கே வருவேன்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், ஆமாம் நீங்கள் ஏன் இத்தனை நாளாக எங்கள் முன்னாடி வரவே இல்லை? அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்தது கிடையாது. நீங்கள் ஏதோ வடநாட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா நீங்கள் இந்த ஊரில் தான் இருந்திருக்கீங்க. எதுக்கு எங்களெல்லாம் பார்க்க வரல? சரி எங்களை விடுங்க, பல்லவனை கூட ஏன் நீங்கள் பார்க்க வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவும், நான் பல்லவனை டெய்லியும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் ஸ்கூலுக்கு போனது, அவன் காலேஜுக்கு போகிறது, டியூஷன் போகிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தான் புரியுது எல்லாருக்குமே, இவங்க தூரத்தில் இருந்தாலுமே நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு.